இந்த உலகத்தில் இதுவரைக்கும் மனுஷனுக்கும் நடந்த சண்டைகள்லேயே ரொம்பவே மோசமானது உலகப்போர். அதிலும் குறிப்பாக 2ஆம் உலகப் போரில் நம்ம கேள்விப்படாத பல கொடூரமான வில்லங்க இருந்தாங்க. ஆனால் எல்லாருக்கும் மேலே ஒரு பிசாசு மாதிரி பார்க்கப்படுறவன் ஹிட்லர். இந்த ஹிட்லருக்கு குழந்தைங்க இருந்தாங்களா? அப்படி இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு என்ன, எத்தனை பேர் இருந்தாங்க, அவங்க அனுபவித்த சித்திரவாதைகள் என்ன, அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் அப்டேட் உடனே உங்களுக்கு கிடைக்கும். 2006ஆம் வருஷம் நவம்பர் மாதம் ஜெர்மனியில் இருக்கிற வெர்னிக்ரவுட் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சந்திப்பு நடக்குது. அங்கே சுமார் 40 முதியவர்கள் ஒன்றா கூடுறாங்க. அவங்க ஒருத்தருக்கொருத்தர் தங்களோட வலி, வேதனை, அவமானம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டு தேம்பி அழுந்தாங்க. அவங்க எல்லோரும் வேற ஊரில் இருந்து வந்தவங்க. ஆனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு. அது என்ன தெரியுமா? அவங்க எல்லாருமே ஹிட்லரின் குழந்தைகள். இந்த 40 பேர் மட்டும் இல்லை, 2ஆம் உலக போர்க்காலத்தில் ஹிட்லருக்காகவே பிறக்க வைக்கப்பட்ட 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த உலகத்தில் இருந்திருக்காங்க. இங்கே நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், ஹிட்லருக்காகவே பிறக்க வைக்கப்பட்ட குழந்தைகள். அவங்க எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் ஹிட்லரோட வெறித்தனமான ஐடியாலஜிக்காகவே அவங்க வாழ்க்கை நரகமாச்சு. உலகப்போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஹிட்லர் ஜெர்மனியில அதிகாரத்துக்கு வந்துட்டான். அப்போ அவன் ஒரு விஷயத்தை தீயா நம்பினான். ஜெர்மனி வளர்ச்சி அடையாம இருக்கிறதுக்கு 2 காரணம் தான் அவன் நம்பினான். ஒன்று, யூதர்கள் தான் ஜெர்மனியோட வீழ்ச்சிக்கு காரணம்னு அவங்கள முழுசா அழிக்கணும்னு சொன்னான். 2வது, ஆரிய இனம் தான் உலகத்திலேயே உயர்ந்த இனம், ஜெர்மன் மக்கள் தான் உண்மையான ஆரியர்கள்னு அவன் நம்பினான். இந்த உலகத்தை ஆள பிறந்தவங்க நாங்கத்தானு அவன் சொன்னான். அவனோட டிக்ஷனரியில மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வாழ தகுதியற்றவர்கள். இந்த வெறித்தனமான சிந்தனையோட முடிவு தான் லெபன்ஸ்போர்ன் ப்ராஜெக்ட். லெபன்ஸ்போர்ன் அப்படின்னா வாழ்வின் ஊற்று, ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப்னு அர்த்தம். ஆனா உண்மையிலே அது ஒரு மனித இனப்பெருக்க திட்டம். மஞ்சள் முடி, நீல கண்கள் கொண்ட சுத்தமான ஆரிய குழந்தைகளை உருவாக்கணுங்கிறது தான் ஹிட்லரோட கனவு. இதுக்கு பின்னாடி இருந்த முக்கிய மூல SS ஆர்மியோட தலைவன் ஹென்ரி ஹிம்லர். இவன் என்ன பண்ணானா, ஆரிய லட்சணம் இருக்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கிற குழந்தை தான் உண்மையான ஆரிய குழந்தைன்னு ஒரு பைத்தியகாரத்தனமான திட்டத்தை போட்டான். இதற்காக 17-18 வயசு இளம் பெண்களை மூலச்செலவு செஞ்சு ஹிட்லருக்காக குழந்தை பெற்றுக்கிறது ஒரு கௌரவம்னு நம்ப வச்சான். யூதர்களோட வீடுகளை பிடுங்கி அங்க சொகுசு பங்களாக்கள் அமைச்சாங்க. அந்த வீடுகள்ல அந்த பெண்கள் வெறும் பொருளா பயன்படுத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு பேர் கிடையாது, அடையாளம் கிடையாது. குழந்தை பிறந்ததும் அந்த பிஞ்சுகள் SS அதிகாரிகளின் வீடுகளுக்கு தத்து கொடுக்கப்பட்டுச்சு. பெத்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ தன் குழந்தை எங்க இருக்குதுன்னு தெரியாது. இந்த கொடுமை ஜெர்மனியோட நிக்கல, நார்வே, போலந்துன்னு பல நாடுகளுக்கு பரவுச்சு. அங்க இருக்கிற பெண்களை கைதிகளை பிடிச்சு பலவந்தமா கர்ப்பமாக்குனாங்க. குழந்தைகளை கடத்தினாங்க. கடத்தப்பட்ட குழந்தைகளை 3 பிரிவா பிரிச்சாங்க. 1, சுத்தமான ஆரியர்கள், இவங்க ஜெர்மனியில வாழலாம். 2, ஆரியர்களா மாற வாய்ப்பு இருக்கிறவங்க, இவங்க வேலைக்காரர்களா பயன்படுத்தப்பட்டாங்க. 3, ஆரியர்களே இல்லைன்னு முடிவு பண்ணப்பட்டவங்க, இவங்க யூதர்களை போல கொடூரமா கொலை செய்யப்பட்டாங்க. இதை எதிர்த்து கேள்வி கேட்டா மரணம் மட்டும்தான் மிஞ்சும். கான்சன்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லப்படுற ஒரு கேம்ப்ல எப்படி மனுஷங்களை வித்தியாசமா கொள்ளலாம்னு சோதனை கூட செஞ்சு பார்த்தாங்க. யுத்தம் முடிஞ்சப்போ இந்த குழந்தைகளோட நிலைமை ரொம்பவே மோசமாச்சு. இவங்களை நாசியின் எச்சங்கள்னு சொல்லி உலகம் வெறுத்துச்சு. நோர்வேல இவங்க வாழ்க்கை நரகமாச்சு. அடிச்சாங்க, அவமானப்படுத்தப்பட்டாங்க, பாலியல் ரீதியாக கூட துன்புறுத்தினாங்க. கடைசியில் ஸ்வீடன் அரசாங்கம் தான் சில குழந்தைகளுக்கு அடக்கலம் கொடுத்துச்சு. பல வருஷம் கழிச்சு இந்த குழந்தைகள் வளர்ந்து தங்களோட உண்மையான தாயை தேடி போனப்போ அவங்க அம்மாக்களே உன்னால எனக்கு அவமானம்னு சொல்லி துரத்திட்டாங்க. ஐரோப்பிய மனித உரிமைகள் ஆணையத்தில் இவங்க வழக்கு தொடர்ந்தப்போ கூட இது நடந்து ரொம்ப காலம் ஆச்சு, நீங்களே இதை பேசி தீர்த்துங்கன்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் கூட அவங்களுக்கு நீதி கிடைக்கல. கடைசியில் என்ன ஆச்சு, ஆரிய இனம்தான் பெஸ்ட்னு சொன்ன ஹிட்லரும் அவனோட தளபதி ஹிம்லரும் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாங்க. இனவெறியும் வெறுப்பும் அரசியலில் ஒரு தலைமுறையவே எப்படி சிதைக்கும்ன்றதுக்கு இது ஒரு பெரிய பாடம். சாதி, மதம், இனம்னு நாம பிரிக்கிற கோடுகள் கடைசியில் அழுகையும் வலியும் மட்டும்தான் கொடுக்கும். மனிதம் மட்டுமே என்றுமே ஒரு உண்மையான இனமாக பார்க்கப்படும். மேலும் இது போல சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.